நமக்கு ராகி இனிப்பு கொலக்கட்டை செய்யலாம் தோணுச்சுங்க. இது எப்படி செய்யறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு சாஸ்பேன்ல 1 கப் துருவன வெல்லத்தை சேர்த்துட்டு அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் நிலக்கடலை சேர்த்து அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கலாங்க. நிலக்கடலை வறுபட்டதுக்கு அப்புறம் 10 முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதே கடாயில 1 கப் ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த ராகி மாவு வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அது கூடவே துருவன தேங்காய் 1 கப் எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது ரெண்டும் வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல ஒரு 6-7 ஏலக்காய் சேர்த்து அதை நம்ம பொடிச்சுக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா வறுத்து வச்சிருக்கிற நிலக்கடலையும் முந்திரியும் சேர்த்து 1-2 அடிச்சு எடுத்துக்கலாங்க. பொடிச்சு வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்துக்கலாம். அது கூட கரைச்சு வச்சிருக்கிற வெள்ளப்பாகையும் சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து திரண்டு வரும்பொழுது நல்ல கொலக்கட்டைகளாக பிடிச்சிட்டு ஸ்டீமர் பாத்திரத்துல இந்த கொலக்கட்டைகளை வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்தியான ராகி இனிப்பு கொலக்கட்டை ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.